அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டனுவாஸ் 2025-26 அகாடமிக் இருக்குது. பிடெக் தேர்ட் ரவுண்டு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க கவுன்சிலிங். அதை பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிய வரும். அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அட்மிஷன் 25-26 இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் விண்டோவில் தான் இந்த கவுன்சிலிங் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே முழுசாக சொல்லியிருப்பாங்க. வழக்கமாக அதுதான் பார்த்துட்ருப்பீங்க. நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு லேட் ஆகுது. ஸோ இந்த விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதில் தான் மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் பிடெக்கு. அதுலேயே 2 கேட்டகரி, அகாடமிக் ஸ்பெஷல் கேட்டகரி, இன்டர்னல். அகாடமி அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி தனியாக இருக்குது. ஓகேங்களா, ரெண்டுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பில்லிங் ஆஃப் ப்ரிஃபரன்ஸு. ஜஸ்ட்டு மொபைல் நம்பர் ஆட் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இமெயில் ஐடி லாகின் பண்ணி பாருங்கள். உள்ளே போய்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மாற்றி விடுங்க. அடுத்து என்டர் ஓடிபி வரும், அதை முடிச்சுட்டு லாகின் பண்ணிக்கலாம். 25ஆம் லாஸ்ட் டேட்டு மறந்துடாதீங்க. 25/8 நீங்கள் சாய்ஸை ஃபில் பண்ணிடணும் பிடெக் கோர்ஸுக்கு. ஓகேங்களா, சரி. அது கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னா கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிடெக் கவுன்சிலிங் ஷெட்யூல் அண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் 2 இருக்குது. ஜஸ்ட்டு ஷெட்யூலை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இங்கே விண்டோவில் பார்த்துடுவோம். ஏன்னா பிடிஎஃப் ஃபைல்னால சம்டைம்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறது. இதாங்க மெயின் கொடுத்துருக்கிறது. என்னது, தேர்ட் ரவுண்டுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. 2 கேட்டகரி சொல்லியிருந்தேன். அகாடமிக் அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு இன்டர்னல் கவுன்சிலிங். அவங்களுக்கான டைம் வந்து 21ஆம் 25. கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் ஆல்ரெடி ஜாயின்டு, ஓகேங்களா, ஆல்ரெடி ஜாயின் பண்ணிவிட்டு கோர்ஸ் கேட்டிருக்கவங்கள தான் ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. மறந்துடாதீங்க. 26ஆம் அவங்களுக்கு அலாட்மெண்ட் ரிசல்ட் வரும். அது கவுன்சிலிங் ஆன்லைன் மோடு ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அகாடமிக் அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி இவங்களுக்கு எப்போ இருந்ததுன்னா 21 25 தான். யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால் ஆல் கேண்டிடேட்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அக்ரிகேட் மார்க்கை 180 அண்ட் அபோவ், அது ரொம்ப முக்கியம். 150 மார்க் கட் ஆஃப் மேலே இருக்கிறவங்க மட்டும் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் இந்த ரேங்க் லிஸ்ட்டு 2வது கேட்டகரி, அதுலேயும் பார்த்திங்கன்னா 180க்கு மேலே தான் சொல்லியிருக்கு. ஸோ 26ஆம் அவங்களுக்கு ரிசல்ட் வருது. 28ஆம் 2ஆம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த அலாட்மெண்ட் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சவங்க கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு, அதாவது தனுவாசில் போய்ட்டு ஃபீஸ் கட்டிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடித்து ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் வந்துட்டு 28 2ஆம் சொல்லியிருக்கு. இதுதான் இந்த பிடெக் கோர்சஸ். மொத்தம் பிடெக்கில் 3 கோர்சஸ் இருக்குது. 3 கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் டீட்டெயில், தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க, நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கறதுனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.